கதற வைக்கும் கடன் தொல்லையை நீக்குவதற்கு கார்த்த வீரியார்ஜுனர் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக அது வேலை செய்யும். அதாவது கார்த்த வீரியார்ஜுனன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அரசனாக இருந்தவர். கலிகாலத்தின் முன்னாடியே ஒரு யுகத்துல வந்து அவர் மகாவிஷ்ணுவின் அம்சமான சுதர்சன சக்கரத்துடைய அமைப்பை உடைய ஒரு அரசனாகவே அவர் வாழ்ந்திருக்கார். அவர் வந்து தத்தாத்திரேயரோட சீடர், மகாவிஷ்ணுவையும் வழிபட்டவர். அப்போ அவர் தத்தாத்திரேயர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கற்றுருக்கார். இப்போ சபரிமலையில் 18 படி இருக்குன்னா அதில் 7வது படி இந்த கார்த்தவீரியார்ஜுனரோட இதுதான். ஒவ்வொரு படிக்கும் ஒரு ஒரு தத்துவம் உண்டு. ஒவ்வொரு தெய்வங்கள் அதிதேவதைகள் அந்த 18 படிக்கு இருக்காங்க. அதில் 7வது படியை இவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தத்தாத்திரேயர்கிட்ட 4 வரங்கள் வந்து வாங்கியிருக்கார். அதாவது நினைத்த நேரத்தில் அவருக்கு 1000 கைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி அவருடைய ராஜ்யத்திலும் சரி, இடங்கள்லையும் சரி, எந்த விதமான அதர்மமான விஷயங்களும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி மகாவிஷ்ணு கையால் தான் வந்து தான் வந்து மடிய வேண்டும் அப்படிங்கிறதையும் வாங்கியிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த அவருடைய மந்திரத்தை சொல்வதால், அவரை வழிபடுவதால் இழந்த பொருள், இழந்த சொத்து, இழந்த கௌரவம், இழந்த வேலை, இழந்த மானம், இது மாதிரியான விஷயங்களும் சரி, காணாமல் போன நபர்கள், பிரிந்த உறவுகள், இதுவும் கிடைப்பதற்கும் சரி, காணாமல் போன பொருள், இப்போ தங்கத்தை போய் இன்னைக்கு நிறைய பேர் அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து எல்லாருக்குமே ஏற்படுது. அந்த தங்கத்தை வந்து திருப்பி மீட்டெடுப்பதற்கு இவரை வழிபட்டாலோ, இவருடைய மந்திரத்தை சொன்னாலோ, நமக்கு கண்டிப்பாக அந்த கார்த்த வீரியார்ஜுனன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய 1000 கரங்களால் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மீட்டெடுப்பேன் அப்படிங்கிற வரத்தை வாங்கியிருக்கார்.